ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், ஜீரகம், பூண்டு 2 பல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னா, வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. முருங்கைக்காய் நம்ம நறுக்கி வச்ச முருங்கைக்காய் போட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க போதும். ஸோ அது கொஞ்சம் அரை வேக்காடாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, உப்பு இத்தனையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ அது நல்லா குக் ஆயிரும், நல்லா மசாலாவும் உள்ளே இறங்கிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய், ஜீரகம், பூண்டு 2 பல் இதையும் போட்டு நல்லா தேங்காய் நல்லா மையாக அரைச்சிடாதீங்க, பிறுபிறுன்னு அரைங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக அள்ளும். ஸோ முருங்கைக்காய் பொரியல் சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்காய் ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த முருங்கைக்காய் நம்ம சோத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.